வந்து ராமநாதபுரம். என்ன ஊர் பேர்? புதுப்பட்டினமா? பெரியப்பட்டினம். பெரியப்பட்டினம் சொல்கிற ஒரு ஏரியா இது. இப்போ நான் வந்து ராமநாதபுரத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரேன். அங்கே வந்து கொஞ்சம் சிட்டி இருக்குது, அதுக்கப்புறம் எல்லாமே கிராமமாக இருக்குது. ஆனால் ராமநாதபுரத்தை பொறுத்தவரை எல்லாம் என்ன சொல்கிறாங்க, வெயில் அதிகமாக இருக்குது, ரெண்டாவது வந்து இது கந்தர்பூமின்னு சொல்கிறாங்க, பயிர் வச்சா விளையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரையும் நல்ல தண்ணி வசதிகள், கால்வாய்கள், ஊர்ணிகள் எல்லாமே இருக்குது. கூட பாருங்க, அருமையான மண் இது. பார்த்தீங்களா? இந்த மண் பாருங்கள், நல்ல மண், அருமையான மண் இது. பார்த்தீங்களா? மண் அருமையாக போட்டால் எல்லாமே நல்ல விளையும். அரிசி மேல் கொண்டு இருந்து, வேர்க்கடலை மேல் கொண்டுலேருந்து, மக்காச்சோளம் மேல் கொண்டு எல்லாமே அழகாக வந்து விளையிறதுக்கு இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா, இங்கே இருக்கிற மக்கள் பட்டணத்தை தேடி வராங்க, சென்னையை தேடி வரனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள், நீர் பாருங்கள், அப்படியே உள்ளே போகுது. அப்படியே பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள், கருமேல் காடு மட்டும்தான் இங்கே இருக்குது. கருமேல் காடு எல்லாம் முள்ளு செடிங்க இருக்குது. இதெல்லாம் அழகாக செஞ்சு அரசே கொஞ்சம் வந்து இதை முன்னிறுத்தி செஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இது என்னுடைய வேண்டுகோள். இங்கே இருக்கிற மக்கள் இதை வந்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். எவ்வளோ நேரம்?